ஓம் சாந்தி. 5/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இங்கு நீங்கள் ஒரு குடும்ப பாதையின் அன்பை பெறுகின்றீர்கள். ஏனெனில் தந்தை தனது இதயத்திலிருந்து எனது குழந்தைகளே என கூறுகின்றார். தந்தையிடம் இருந்து நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். சரீரதாரியான ஒரு குருவினால் இந்த அன்பை கொடுக்க முடியாது. கேள்வி: இந்த ஞானத்தை கிரகித்துள்ள கூர்மையான புத்தியை கொண்ட குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: பிறருக்கு ஞானத்தை கூறுவதில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய புத்தி நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நோக்கி அலைந்து திரியாது. கூர்மையான புத்தியை கொண்டவர்கள் கற்கும்போது ஒருபோதும் கொட்டாவி விடுவதில்லை. அவர்கள் ஒரு பாடசாலையில் ஒருபோதும் தங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்பதில்லை. பித்து பிடித்தவர்கள் போன்று அமர்ந்திருக்கும் குழந்தைகளாலும் இங்குமங்கும் அலைந்து திரியும் புத்தியை கொண்டிருப்பவர்களாலும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையை நினைவு செய்வதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இது பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு பாய்ந்து செல்வதற்கான தருணம். ஆகவே பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். அதனை உங்கள் புத்தியில் இருந்து அகற்றிவிடுங்கள். 2. கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். பாடசாலைகளில் மாணவர்கள் தங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்பதில்லை. கல்வி கற்கும் நேரத்தில் உங்கள் புத்தி அங்கும் இங்கும் அலையாதவாறும் கொட்டாவி விடாது இருப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் செவிமடுப்பவை எவையானாலும் தொடர்ந்து அவற்றை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தை கொண்டிருப்பதன் மூலம் உலக ராஜ்யத்தின் உரிமையை கொண்டிருந்து உங்களின் ஆன்மீக போதையால் பழைய உலகை மறந்து விடுவீர்களாக. சங்கம யுகத்தில் தந்தையின் ஆஸ்திக்கான உரிமையை பெறுபவர்களே சுயராஜ்ய உரிமையை கொண்டிருப்பார்கள். அத்துடன் உலக ராஜ்யத்திற்கான உரிமையையும் பெறுவார்கள் என்று உங்களிடம் சுயராஜ்யம் உள்ளது. நாளை உங்களிடம் உலக ராஜ்யம் இருக்கும். இது இன்றைக்கும் நாளைக்கும் உரிய விடயமாகும். இத்தகைய உரிமையுள்ள ஆத்மாக்களான நீங்கள் ஆன்மீக போதையில் இருக்கின்றீர்கள். அந்த போதையானது இலகுவாக உங்களை பழைய உலகை மறக்கச் செய்யும். உரிமையுள்ளவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு பொருளிலோ நபரிலோ அல்லது சம்ஸ்காரங்களிலோ தங்கியிருக்க வேண்டியதில்லை. அவர்கள் எல்லைக்குட்பட்ட விடயங்களை கைவிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த விடயங்கள் இயல்பாகவே அவர்களை விட்டு சென்றுவிடும். ஸ்லோகம். தங்களின் ஒவ்வொரு வினாடியையும் மூச்சையும் பொக்கிஷத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துபவர்களே வெற்றி சொரூபங்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.